ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் வந்துட்டு நம்ம அரசி இருக்காங்களே, அவங்க போயிட்டு ஒவ்வொருத்தரையாக பேசுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் எப்படி நம்ம கதிர்கிட்ட போய் கேட்கறது என்ன, சரவணன்ட்ட கேட்கறது என்ன, செந்தில்கிட்ட கேட்குறேன்னு அவங்கள தான் பேசாமல் விட்டாங்க. அப்பா நீங்களாவது பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் அழுக யாருமே பேசலைங்க. உடனே வேணாம்மா போய் நிற்காதம்மான்னு சொன்னேன். நம்ம ராஜீவ் மேலே கோவப்படுறாங்க. என்னம்மா நடக்குதுங்க, நாட்டுக்கு நல்ல கருத்தை சொல்ல வந்தால் நீங்கள் என்ன கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்கப்பான்னு அடிச்சுட்டு அழுது அதை பார்க்கணுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவங்க சென்டிமெண்ட்டாக 4 பிட்டை போட்டுவிட்டு 4 கண்ணீர் வடிச்சதுமே எல்லார் கண்ணிலையும் 2 சொட்டு கண்ணீர் வந்துருச்சு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தங்கமயில் பேசுனா எப்படிமா பேசுவாங்க, நீ அம்புட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி, 1 கோடிக்கு செலவு வச்சுட்டாலாம்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் தலை மேலே அடித்து சத்தியம், இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்ன அறியாமல் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை அப்படியே க்ளோஸ் அப்பில் வச்சு காமிக்கிறாங்க. நம்ம சோனியாவோட மூஞ்ச போகிற போக்க பாரு, குடும்பத்துக்கு எடுக்க வந்த குட்டி சாத்தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்லங்க, இதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் இருந்தாலும் நம்ம கோமதி அம்மா மேலேயே சத்தியம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா மனசே மாறலங்க. மயங்கி விழுவுற மாதிரி நடிக்கிறது என்ன, உருட்டுறது என்ன, உனக்கெல்லாம் நடிக்க சொல்லியா தரணும் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் உட்கார வச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா பாண்டியனுக்கு மனசு கேட்கல. என்ன பண்ணுறது, பெத்த பாசமாச்சு. அதனால அவர் திடீர்னு மாமான்னு கூப்பிட்டு நான் உனக்கு என்னம்மா வாங்கி கொடுக்காம போயிட்டேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இரு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன முடிவாக இருக்கும்னு நீங்களும் யோசிக்கிறீங்களா? நாங்களும் அதான் யோசிக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இடையில ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி பொண்ணு கேட்டார்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இப்படி ஒரு சின்ன பிள்ளைய கட்டி கொடுக்குறீங்களேடா, தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.